பிரதமர் நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு இஸ்லாமியர்கள்தான் நிதியளிப்பதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். நியூஸ் 7 தமிழின் வியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீங்க முன்வைத்த இன்னொரு முக்கியமான விவாதம் என்பது டெல்லியில விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்திற்கு முஸ்லிம்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது டெல்லியில போய் போராடுறதுக்கான அடிப்படை காரணம் மோடி அரசை, பாஜக அரசை குற்றம் சுமத்துகிறார், அது அவர்கள் மீது பழி சொல்வதற்கான முயற்சின்னு. விவசாயிகளுக்கு முஸ்லிம்கள் ஃபண்ட் பண்ணாங்கன்னு தொடர்பில்லாத விஷயங்களை எப்படி தொடர்பு? விவசாய அமைப்பு ஒரு போராட்டம் நடத்துது. அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் நியாயமானது. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக எஸ்டிபிஐயோ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோ, இவங்க பேரு தான் பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, சோசியல் டெமோக்ராட்டிக் இந்தியா, கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா இவர்கள் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக யார் எங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு சுவரொட்டி ஓட்டுகிற ஸ்பான்சர் இவங்க தான். அதற்கு தேவையான பின்னணியிலே இருந்து ஒரு மேடை உருவாக்கி தருவது, அதற்கான சகலவிதமான வழிகளிலும் அதை கூர்மைப்படுத்துவது மோடிக்கு எதிராக. மோடிக்கு எதிரான மோடிங்கிற இண்டிவிஜுவலுக்கு எதிராக அல்ல, மோடியை அவர்கள் இந்துத்துவத்தின் அடையாளமாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்துத்துவ எழுச்சிக்கு எந்தெந்த அமைப்புகள், அது மீனவரா இருக்கலாம், அது விவசாயியா இருக்கலாம், அது ஜல்லிக்கட்டா இருக்கலாம், எங்க இருந்தாலும் இவங்க அந்த இடத்துல மோடி எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும், இந்துத்துவ எதிர்ப்பு கோஷம் ஒலிக்கணும், இந்து மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யணும். அதுக்கு இவங்க எல்லா விதமான வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டல்ல, இது உண்மைதான்.